என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜபத்திலே ஒரு அற்புதமும் அதிசயமுமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இது அற்புதமும் அதிசயமான காரியம், ஆனால் சத்தியம் மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இது அற்புதம் ஆனால் உண்மை. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலே நிச்சயமாய் அதிசயமாய் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் இந்த அதிகாலை ஜபம். நன்றாய் கவனியுங்கள். அதிகாலையிலே நீங்கள் தேவ சமூகத்தில் வரும் பொழுது ஒரு காரியத்தை நன்றாய் நினைவில் கொள்ள வேண்டும். என் வாழ்க்கை சரித்திரம் மாறும்படியாய், என் வாழ்க்கை ஜீவிதத்தில் பல்வேறு காரியங்களிலே அற்புதமான மாற்றங்கள், அதிசயமான மாற்றங்கள் வரும்படியாய் இன்று இந்த அதிகாலை ஜப வேளையிலே தேவ சமூகத்தில் வருகிறேன். என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக வருகிறேன். ஐயா, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிற என் வாழ்க்கையிலே, என் ஜீவிதத்திலே, என் பிள்ளைகள், என் குடும்பம் எல்லாவற்றிலும் ஆளுகையும் அதிகாரமும் உள்ள தேவ சமூகத்திலே அதிகாலையிலே வந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோட வாருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் தேவ சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் நீங்கள் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் ஹல்லேலூயா வரும் பொழுது அங்கே உங்கள் கதவுகள் திறக்கும். அடைக்கப்பட்டிருந்த கதவுகள் எல்லாம் இந்த அதிகாலை ஜபத்தின் மூலமாய் உங்கள் வாழ்க்கையிலே திறக்கப்பட முடியும். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா விதமான பூட்டுகளும் முறியும், சங்கிலிகள் நொறுங்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, அதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. தேவ வார்த்தையை உங்கள் வாயினாலே பேசுங்கள். ஆமென். தேவ வார்த்தையை நீங்கள் மறந்து விடாதபடி, ஐயா, நிச்சயமான விசுவாசத்தோடு உங்கள் வாயினாலே சொல்லுகிற வார்த்தையின்படியே உங்களுக்கு நடக்கும் என்ற நம்பிக்கையோட தைரியமாய் பேசுங்கள். அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. இது தேவ திட்டம், திருமறை சட்டம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயா, இந்த சக்தி வாய்ந்த தேவ வசனங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே அன்பு தேவ பிள்ளைகளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அற்புதங்களை கொண்டு வரும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. இதற்கு எந்த விதமான குறுக்கு வழியும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, மகிமையும் மகத்துவமான ராஜரீக மேன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நிச்சயமாய் இந்த வசனங்களுக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. இந்த அற்புதமும் அதிசயமுமான வழிமுறைகளை திருமறை சட்டத்தின்படியே நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, ஆமென், இந்த அதிகாலை ஜபத்திலே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் வரலாற்று திசையை நீங்கள் திருப்ப முடியும். ஓ மைட்டி காட். விதியை வெல்ல யாராலும் முடியாது என்று சொல்லுவார்கள். தலை விதி படிதான், தலையெழுத்து படிதான் நடக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் டேனியல் 2:21 சொல்லப்பட்டிருக்கிறபடி நீங்களும் நானும் சொல்ல முடியும். எங்கள் தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்று தைரியமாய் சொல்லுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற சர்வ வல்லமை உள்ள தேவனிடத்திலே வருகிறீர்கள். ஹல்லேலூயா. அவர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும். ஓ க்ளோரி. உங்க வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்ய முடியும். ஓ க்ளோரி. எல்லாம் அவருடைய கரத்திலே இருக்கிறது. ஆமென். ஆனால் நீங்கள் தேவ வார்த்தையை உங்கள் வாயினாலே பேசி நீங்க டிக்ளேர் பண்ணும் பொழுது, ஆமென், கட்டளையிடும் பொழுது அல்லது உத்தரவிடும் பொழுது அல்லது இப்படியாய் நடக்க வேண்டும் என்று உங்கள் வாயினாலே நீங்கள் சொல்லும் பொழுது, அன்பு சகோதர சகோதரிகளே, அவைகள் நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை ஐயா, என் கணவன் என்னோடே நிரந்தரமாய் அல்லது சந்தோஷமாய் சமாதானமாய் ஒழுக்கமாய் குடும்பம் நடத்தவில்லை, என் கணவன் இப்படியாய் நடக்கிறார், அல்லது என் மனைவியோ அல்லது என் துணையோ இப்படி தாறுமாறாய் என் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கை ஒரு அசைந்து கொண்டிருக்கிற அல்லது ஆடிக்கொண்டிருக்கிற மூழ்கிவிடும் பலகை போல் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனியுங்கள். உங்கள் வாழ்க்கை ஒருவேளை இதோடு முடிந்து போகும் தருவாயில் இருக்கலாம். பயப்படாதிருங்கள். உங்கள் வாழ்க்கை ஒருவேளை அது போகிற போக்கை பார்த்தால் அது திசை சென்று சேர முடியாது, செல்லும் திசையை பிடிக்க முடியாது என்பது போல் தடுமாறிக் கொண்டிருக்கலாம்.
ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையின்படியே ஏன் பயப்பட்டீர்கள்? விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், அற்ப விசுவாசிகளே என்று கர்த்தர் சொன்னது போல எந்த காற்றும் கடலும் எந்த கடல் கொந்தளிப்பும் சூறாவளியும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை, உங்கள் ஜீவிதத்தை எப்படி மோதினாலும் சரி, தைரியமாயிருங்கள். தேவ வார்த்தையை பேசுங்கள். ஆமென். காற்றையும் கடலையும் அதட்டின என் இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்ப பிரச்சனைகள் முடியட்டும். ஹல்லேலூயா. தைரியமாய் சொல்லுங்கள். காற்றையும் கடலையும் இறையாதே, அமைதலாயிரு என்று கட்டளையிட்ட எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே என் குடும்பத்திலே வீசுகிற புயல்கள், என் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இருக்கிற புயல்கள் அல்லது குழப்பங்கள், தொந்தரவுகள் இதோடு தீர்வதாக. என் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை சுற்றி இருக்கிற எல்லா மந்திர சூனியங்களும் மாறி போகட்டும். எல்லா சதி சூனியங்களும் வெட்ட வெளிச்சமாகட்டும். அவைகள் அழிந்து, ஆலோசனைகள் அழிந்து போகட்டும். நீ சொன்னீங்கன்னா அது அப்படியே நடக்கும் என்பதை விசுவாசியுங்கள். எவன் அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் நம்புங்கள். ஹல்லேலூயா. ஐயா, என் மகள் இப்படியாய் போய் கொண்டிருக்கிறாள், என் மகன் இப்படியாய் போய் கொண்டிருக்கிறான், அல்லது என்னுடைய மகனுடைய வாழ்க்கை இப்படியாய் இருக்கிறது, அல்லது நாங்கள் ஒரு சீரியஸான கண்டிஷனிலே ஆஸ்பத்திரியிலே, மருத்துவமனையிலே இருக்கிறோம், என்ன செய்வதென்றே தெரியவில்லை, எப்படி தப்பிப்போம் என்பதற்கு வழியே இல்லை என்பது போன்ற வார்த்தைகளை பேசாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை இந்த அதிகாலை ஜபத்திலே நிச்சயமாய் கர்த்தரே உங்களை இணைத்திருக்கிறார். நிச்சயமாய் அவரே உங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படியாய் கடந்து வருவார். எந்த மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் பேசுகிற வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கை நடக்கும். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளை, வாயினாலே தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். ஹல்லேலூயா. அற்புதங்கள் தானாய் நடக்கும். நீ சொல்லணும், உன் குடும்ப பிரச்சனைகள், என் அன்பு மகளே, என் மகனே, அல்லது என் சகோதரியே, எப்படி உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீரும்? தீரவே தீராது என்று நினைத்த, ஐயா மாறவே மாற மாட்டார்கள் என்று நினைத்த கணவனோ மனைவியோ, மகளோ மகனோ, மருமகனோ மருமகளோ மாறவே மாற மாட்டார்கள் என்று நினைத்தீர்களா? தைரியமாய் சொல்லுங்கள், எங்கள் தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஆமென். புதிய இருதயத்தை கொடுக்கிறவர் எங்கள் தேவன். எண்ணங்களையும் யோசனைகளையும், இருதயத்தின் எண்ணங்களையும் வரையறுக்கிறதாய் கடந்து செல்லுகிற தேவ வசனங்களினால் என் பிள்ளைகளுடைய வார்த்தைகள், வாழ்க்கை அற்புதமும் அதிசயமுமாய் மாறிவிடும். தைரியமாய் சொல்லுங்கள், அது நடக்கும். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை மாற்றி பேச எந்த கொம்பனுக்கும் அதிகாரம் இல்லை. இது தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, வேறு எந்த ராஜதந்திரங்கள் எல்லாம் இரண்டாவது மூன்றாவது தான். இதுதான் சத்தியமே கோதுமை மணி. பிறகு எல்லா டெக்னிக்கும் பதர்கள் தான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். என் மகளுடைய வாழ்க்கை மாறும். தைரியமாய் சொல்லுங்கள். ஐயா, தாறுமாறாய் சென்று கொண்டிருக்கிற என் மகளுடைய வாழ்க்கை திசையை என் கர்த்தர் திருப்புவார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் என் மகனுடைய வாழ்க்கை இப்படியாய் சென்று கொண்டிருக்கிறது, ஒருவேளை இப்படியாய் தவறான தொடர்புகள், தவறான போக்குகள், தவறான எண்ணங்கள், எங்களை பார்த்து சீறுகிற சீற்றங்கள், அல்லது எங்கள் சொல்லை கேட்காத சூழ்நிலைகள், மகனோ மகளோ யாராயிருந்தாலும் சரி, என்னோட இருக்கிறவர், நான் நம்புகிறவர், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, சூழ்நிலையை, அவருடைய வாழ்க்கையின் போக்கை நிச்சயமாய் மாற்றுவார். தைரியமாய் நீங்கள் சொல்லும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஹல்லேலூயா, அவைகள் நிச்சயமாய் நிறைவேறும். நீதிமொழிகள் 18:21 சொல்லப்பட்டிருக்கிறபடி மரணமும் ஜீவனும், ஆசீர்வாதமும் சாபமும், ஓ க்ளோரி, மரணமும் ஜீவனும் உங்கள் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. எபிரேயர் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதாய் இருக்கிறது. ஓ க்ளோரி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும்
ஓ, அந்த வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவைகளை மறந்து விடாதிருங்கள், மறந்து விடாதிருங்கள், மறந்து விடாதிருங்கள். ஐயா, அந்த உலகத்திலே எத்தனையோ மாயாஜால போதனைகள் இருக்கலாம், அநேக கள்ள போதனைகள் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் போதும், இப்படி செய்தால் போதும், இப்படி செய்தால் போதும் என்று எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது அது ஜீவனாய் கடந்து செல்லும், அது வல்லமையுடையதாய் வேலை செய்யும். ஆமென். நீங்கள் பேசின வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது. ஏசாயா 55:11 கர்த்தர், என் வாயில் இருந்து புறப்படும் என் வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாது, அது நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். நம்புங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனும், ஓ குளோரி, உங்கள் நாவின் அதிகாரத்தில். ஜீவனை பேசுங்கள், வெற்றியை பேசுங்கள். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருந்தாலும் சரி, தைரியமாய் சொல்லுங்கள், இன்று கடனோடும் கஷ்டத்தோடும் இருக்கிற நான், வருகிறது நல்ல நாட்கள் வருகிறது, செம்மையான நாட்கள் வருகிறது, என் வாழ்க்கையிலே மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும். அதை தைரியமாய் பேசுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகள் நிச்சயமாய் மாறிவிடும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆமென். கர்த்தரே சொல்லுகிறார், நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் வார்த்தைகள் ஓ வெறுமையாய் திரும்பாது, அது நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். ஓ குளோரி. அதனால தான் யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லும் பொழுது சொன்னார், யோசுவா 1:8, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், ஓ இதில் உள்ள எழுத்துக்கள், வார்த்தைகளின் வசனங்கள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. எத்தனை போர்கள் வரலாம், யுத்தங்கள் வரலாம், ராஜ்யங்கள் உனக்கு விரோதமாய் எழும்பலாம், ராஜாக்கள் ஒன்று கூடி உன்னை எதிர்க்கலாம். ஓ குளோரி. நான் மோசையோட இருந்தது போல உன்னோடே இருப்பேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆதலினால் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் தேவ வார்த்தைகளாய் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வாயினால் பேசுகிற தேவ வார்த்தைகளை எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கரத்தினால் செய்து முடிப்பார். வாயினால் நீங்கள் பேசுகிற தேவ வார்த்தைகளை. ஆமென். பவுலடியார் இப்படியாய் தெசலோனிக்கே சபைக்கு சொல்லுகிறார், எங்களால் நீங்கள் கேட்ட அந்த சபையாரை பார்த்து சொல்லுகிறார், நாங்கள் பேசுகிற, எங்களால் நீங்கள் கேள்விப்பட்ட வசனங்களை தேவ வசனங்களாய், தேவ வார்த்தைகளாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். மெய்யாகவே அது தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலன் செய்யும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஐயா, இந்த பிசாசின் பிடியில் இருந்து, அல்லது இந்த மந்திர சூனியங்களில் இருந்து, அல்லது இந்த சதி சூனியங்கள் அல்லது ஏவல்கள் செய்வினைகளில் இருந்து அப்படி என்று நீங்கள் தேடிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் காலம் முழுவதும் தேடினாலும் தேடி முடியாது. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போதைக்கப்போது அற்புதமான ரகசியங்களை கர்த்தர் பேசி வருகிறார். ஆமென். இவைகள் எல்லாம் யாரோ பெரிய மனிதர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தவைகள் அல்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். அல்லது யாரோ பேசின வார்த்தைகளை நான் பேசவில்லை. நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் யாரோடு இந்த அதிகாலை ஜெபத்திலே இணைந்திருக்கிறீர்கள் என்பதை என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய கூட்டங்களிலே நான் பெருமைக்காக சொல்லவில்லை, தேவனுடைய மகிமைக்காக, சத்தியத்தின்படியே உங்களை நடத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். நம்முடைய கூட்டங்களிலே நீங்கள் தீவிரமாய் ஜெபித்தீர்கள். இந்த ஸ்ரீபெரும்புதூர் கூட்டத்தில் 1ஆம் நாள் 2ஆம் நாள் லைவ் போட முடியல. 3ஆம் நாளிலே அங்கே எல்லாம் நெட்வொர்க் எல்லாம் சரியா இருந்ததுனாலே அந்த லைவ் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய கூட்டங்களிலே நூற்றுக்கணக்கான பேரை மைக்கை பிடித்துக் கொண்டு ஸ்டேஜில் நின்று சாட்சி சொல்ல வைக்கிறாரே, இது எந்த சத்தியம் அருமையான தேவ பிள்ளைகளே. ஓ கிறிஸ்தவம் என்பது, ஓ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறும் பேச்சிலே அல்ல. பேசுகிறது எந்த முஸ்லிம்கள் பேசுகிறார்கள், இந்துக்கள் பேசுகிறார்கள், பாபாக்கள் பேசுகிறார்கள், அந்த குரு இந்த குரு, எல்லா குருவும் நம்மை காட்டிலும் நம்மவர்களை காட்டிலும் அதிகமாய் அற்புதமாய் பேசுகிறார்கள். ஆனால் நல்லா கவனிங்க, ஆனால் ஆமென், தேவனுடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனும் ஆவியும் அக்னியும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியுமாய் இருக்கிறது. அது அந்த வேலையை செய்யும்.
செய்யும். அல்லேலூயா. இந்த அற்புதங்கள் தன்னால் நடக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த முறைமைகளை விட்டு விடாதிருங்கள். நான் உங்களுக்கு ஒரு அன்பாய் தாழ்மையாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். ஒரு நல்ல சத்தியத்தை நீங்கள் கேட்கும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகள், இதை அறிந்துதான் ஆக வேண்டும். நல்ல சத்தியம் ஒன்றை கேட்கும் பொழுது, தேவனே கொடுக்கிற நல்ல சத்தியத்தை கேட்கும் பொழுது, அதை டைல்யூட் பண்ண அல்லது திசை திருப்ப அல்லது அப்படி அல்ல இப்படி என்று சொல்ல பிசாசு 1000 செய்திகளை அனுப்ப முடியும். மாற்றமே இல்லை. இதை ஞானம் உள்ளவர்கள் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்புங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. ஹாய். ரோமர் 10:8 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை பவுலடியார் இப்படியாய் சொல்லுகிறார், இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. எந்த வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. ஆமென். உங்க வாயிலும் உங்களுக்கு சமீபமாகவும் உங்கள் இருதயத்திலும் இருக்கிறது. அதை பேசுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீங்கள் வாயினாலே அறிக்கையிடுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அறிக்கையிடுங்கள். உங்க கணவனுடைய போக்கிலே அறிக்கையிடுங்கள். உங்க வாழ்க்கையிலே தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக இந்த வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மத்தியிலே சொல்லுங்கள், ஐயா, என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் தந்த சுதந்திரமாய் இருக்கிறார்கள். கர்த்தர் எனக்கு தந்த பரிசு என்னுடைய பிள்ளைகள். என் பிள்ளைகள் அற்புதமானவர்கள். என் எருசலேமிலே என் பிள்ளைகளும் தேவ சமூகத்திலே என் பிள்ளைகள் அற்புதமும் அதிசயமுமாய் இருப்பார்கள். தைரியமாய் சொல்லுங்கள். ஆமென். என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். என் பிள்ளைகள் எல்லாம் என் பந்தியோரம் ஒலிவ மர கன்றுகளைப் போல வளருவார்கள். ஒரு நாளிலே என் பிள்ளைகள் எழும்பி என்னை பாக்கியவதி என்று சொல்லுவார்கள். தைரியமாய் சொல்லுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. உங்களை காதுல கடுக்கம் போடுங்கள், அல்லது வாயிலே அலகு குத்தி கொள்ளுங்கள், அல்லது நீங்கள் எந்த மடங்களையோ மடாதிபதிகளையோ சுத்தி வாருங்கள் என்று கர்த்தர் கடினமான உபதேசத்தை கொடுக்கவில்லை. ஆமென். பல நாட்களாய் விழித்திருந்து ஜெபியுங்கள், அல்லது பல நாட்களாய் உபவாசத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உபவாசியுங்கள், ஜெபியுங்கள், நல்லதுதான். ஆனால் அதோடு வாயின் வார்த்தைகளிலே உங்கள் வாயினால் தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். அது உங்கள் இருதயத்திற்குள்ளே இருக்கிறது. அது உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. உங்கள் வாயிலே இருக்கிறது. பேசுங்கள். ஹல்லேலூயா. இதை விரும்புகிறவர் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. ஆமென். கமெண்ட் பாக்ஸ்ல எழுதாம லைக் போடாம இருக்காதுங்க. ஓ க்ளோரி. அன்பு தேவ பிள்ளைகளை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிச்சயமாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது அற்புதமான தேவ சத்தியத்தை கர்த்தரை கொடுக்கிறார். என்னவென்றால், உன் வாழ்க்கையில, உன் ஜீவிதத்தில், பிள்ளையுடைய வாழ்க்கையில, உங்க பைனான்ஸ்ல, உங்க ஊழியத்தில் கர்த்தராகிய இயேசுவை உங்கள் வாயினாலே அறிக்கையிட்டு, ஆமென், தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உங்கள் இருதயத்திலே விசுவாசியுங்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். அது என்ன ரட்சிப்பு? நாங்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டோமே. அன்பு சகோதரிகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள். ஆனால் இன்று கடனில் இருந்து ஒரு ரட்சிப்பு தேவை இருக்கிறது. நஷ்டங்கள் தோல்வியில் இருந்து ஒரு விடுதலை ரட்சிப்பு தேவை இருக்கிறது. குழப்பங்கள் பயங்களில் இருந்து ஒரு விடுதலை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் தேவை இருக்கிறது. வியாதிகள், வறுமைகள், துன்பங்கள், உபத்திரவங்கள், வலிகளில் இருந்து விடுதலை ரட்சிப்பு தேவை இருக்கிறது. பில்லி சூனிய மாந்திரீக கட்டுகளை வைத்தார்களோ இல்லையோ, அது வெறும் பயமோ அல்லது உண்மையாகவே வைத்திருக்கிறார்களோ, அதில் இருந்து ஒரு விடுதலை தேவை இருக்கிறது. நீங்கள் இதை நம்பி வாயினாலே அறிக்கையிடும் பொழுது, என் இயேசு எங்களை எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்க செய்வார் என்று நீங்கள் தைரியமாய் அறிக்கையிடும் பொழுது, க்ளோரி, எங்களை விடுவிப்பதற்காக, எங்களை ரட்சிப்பதற்காக, எங்களை ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் விடுதலையும் தருவதற்காக தேவன் எங்கள் இயேசுவை, எங்களுக்காக மரித்த எங்கள் இரட்சகரை மரணத்தில் இருந்து, மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசிக்கிறேன், ஆதலினால் ரட்சிக்கப்படுகிறேன் என்று நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியுமே. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வெற்றி வாழ்க்கையின் ஒரு அற்புதமான திருப்புமுனை உண்டாகும். அற்புதமும் அதிசயமும் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகும். ஹல்லேலூயா. நாளையும் பார்ட் 2 இதை குறித்தே பேசலாம்
பேசலாம் என்று இருக்கிறேன். இது ஒரு அற்புதமான தலைப்பு. உங்கள் வெற்றி வாழ்க்கை ஒரு நாளும் தவறி போகாது. அன்பு தேவ பிள்ளைகளே, நீ இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை பரிசுத்தவான்கள், உலகத்தில் பேர் பெற்ற எத்தனை பரிசுத்தவான்கள் என்ன பேசி இருக்கிறார்கள் தெரியுமா? வேதம் இதை எத்தனையாய் ஆராய்ந்து 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 எல்லாவற்றையும் அறிய கர்த்தருடைய கிருபையினாலே அறியத்தக்க விதமாய் ஓரளவு அறிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிற, அதை ஸ்டேஜுகளிலே, கூட்டங்களிலே, நம்முடைய நிகழ்ச்சிகளிலே அதை நிரூபணமாக்கி கொண்டிருக்கிற அற்புதமான உங்கள் சகோதரன் உங்களோடு பேசுகிறேன். ஆமென். வீண் வாய் சவடால்கள் அல்ல, வெற்று வார்த்தைகள் அல்ல, வெறும் வார்த்தைகளும் அல்ல. இவைகள் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்த தேவ வார்த்தைகள். இதை பேசுகிறதுனாலே அற்புதங்கள் நடக்கிறது, நடக்கும், நடந்து கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, வேலூர் பக்கத்திலே இருக்கிற பேர்னாம்பட் என்கிற பகுதியிலே, ஆமென், அருமையான போன வருடம் ஒரு அற்புதமான திறந்தவெளி மைதான கூட்டம் நடந்தது. இந்த முறையும் 6-7 தேதிகளிலே அங்கே 2 நாள் அந்த பஸ் ஸ்டாண்ட் மைதானத்திலே பிரமாண்டமாய் ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. அதுபோலவே அன்பு தேவ பிள்ளைகளே, 6-7 தேதிகளிலே மைட்டி காட் இங்கே நம்முடைய குன்றத்தூர் அருகில் உள்ள புதுநல்லூரிலே அற்புதமான அந்த கூட்டம் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் நிச்சயமாய் அதிலே கலந்து கொள்ளுங்கள். அதற்குண்ட நோட்டீஸ்களை நாங்கள் போடுவோம், பாருங்கள், ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகள், உறுதியாய் ஜெபியுங்கள், உதாரத்துவமாய் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அநேக நன்மைகளை செய்வார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். இதற்கான பொருளாதார தேவைகள், பாதுகாப்பு, இந்த நாட்களிலே எந்த தொந்தரவும் வராதபடி, எந்த மழையோ காற்றோ வராதபடி, எந்த விசமிகளும் எதிராய் எதுவும் செய்யாதபடி, இந்த திறந்த வெளி சவால் நிறைந்த கூட்டங்களை கர்த்தர் நடத்தி தரும்படியாய் ஜெபியுங்கள். ஜெபிக்கிறோம் என்று நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க, தவறாமல் எழுதுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் சோர்ந்து போகாதபடி, என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே ஐயா, என் இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறதே. எங்கள் தேவனாகிய கர்த்தர், ஆமென், இந்த வேத வசனங்களை கேட்கிற தேவ சமூகத்திலே எங்களோடே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாரும் வெட்கப்பட்டு போகாதபடி, யாரும் தோற்று போகாதபடி, என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே, என் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே, ஓ தகப்பனே, இந்த காரியங்கள் எல்லாம், ஆமென், ஆபிரகாம் விசுவாசித்தான். அந்த விசுவாசித்த விசுவாசம் அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது என்று வாசிக்கிறோமே. அதுபோலவே என் தெய்வமே, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ஆமென். நாங்கள் நீதி உண்டாகும்படியாய் நாங்களும் எங்கள் சகோதரிகளும் ஐயா உம்மை விசுவாசித்த அல்லவோ இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அப்படியாய் எங்கள் வாயினால் பேசுகிற உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை, என்றென்றுமாய் ஜீவனுள்ள வார்த்தைகளாய் இருக்கிற, என்றென்றுமாய் தேவ வசனங்களாய் தேவ வார்த்தைகளாய் இருக்கிற நல்ல தேவ வார்த்தைகளை பேசுகிறோம். என் இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிப்பு உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் உண்டாவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே மரணம் அல்ல, ஜீவன் உண்டாகட்டும். அமரா சுக்குருக்க வரதரா சுந்து ருமதரதரபோ. நஷ்டமும் தோல்வியும் அல்ல, லாபமும் செழிப்பும் சந்தோஷமும் சமாதானமும் ஐஸ்வர்யமும் உண்டாகட்டும். ஒரு சந்து ருக்க வரதரா இரி சுருபாக்கா சந்து ருக்க வரதரபோ. என் தெய்வமே, தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிற ஐயா, உம்முடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிற அந்த வார்த்தைகளை எங்கள் பிள்ளைகளுக்காய் பேசுகிறோம். ஆமென். எங்கள் பிள்ளைகள், ஆமென் ஐயா, எங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களாய் மனம் திரும்பும்படியாய், ஆமென், கர்த்தரால் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் எங்கள் பிள்ளைகளும் நாங்களும், நானும் என் அன்பு சகோதர சகோதரிகளும் எங்கும் எல்லா
எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் வெற்றி சிறக்கிறவர்களாய் இருக்கும்படியாய் தேவ வார்த்தையை பேசுகிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலம் உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படியே என் தெய்வமே, இவர்கள் பிள்ளைகள், குடும்பங்கள், வாழ்க்கை ஜீவிதங்களிலே பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய், பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் ஓலாடு இன்று அற்புதம் செய்யும்படியாய், இன்று ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை நடப்பிக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், நாங்களும் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுமாய் நாங்கள் அனுப்புகிற இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆமென். நாங்கள் கடன் வாங்குகிறவர்களாய் இல்லாமல் இனி நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று தேவ வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், உன் பாத்திரம் நிரம்பி வழியும். வெறும் பாத்திரமாய், காலி பாத்திரமாய், ருசியற்ற பாத்திரமாய் இருந்த உன் பாத்திரம் நிரம்பி வழியும். ஓரா ஷுரு கவரா தரபோ துருவரா சந்துரு கவர தரபோ. அநேகர் உன்னை தேடி, அநேகர் உன் பட்சமாய் வருவார்கள். ஆமென். உனக்குள்ளே சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள்ளே ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கப்படும், உனக்குள்ளே உன் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். இன்று நொந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த அற்புதமான வார்த்தைகள், இந்த அதிகாலை ஜெபம் உங்கள் வாழ்க்கையிலே வாழ்க்கை சரித்திரங்களை மாற்றும். அமரா சுந்து ருக்கபரதரவோ. அற்புதங்கள் தொடங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எங்கே எங்கே பிரச்சனைகள் இருக்கிறதோ, எங்கே எங்கே தடைகள் இருக்கிறதோ, எங்கே எங்கே எதினால் இந்த பிள்ளைகள் எழும்ப முடியாது இருக்கிறார்களோ, கபா சந்துரு கபரதரபோ, இன்று இன்று இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும்படியாய் அமாருமுரு சந்தரவா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆமென், மகள் மகனுடைய படிப்பு விஷயங்களிலே ஆமென், நல்ல இடங்கள் கிடைக்கிறதிலே, நல்ல தேசங்களுக்கு கடந்து சென்று படிக்கிறதிலே, நல்ல வேலைகளை பெற்றுக் கொள்ளுகிறதிலே, ஐயா, எழுத போகிற பரீட்சைகளிலே, போகிற இன்டர்வியூகளிலே வெற்றியும் விடுதலையும் மாற்றமும் மகிமையும் செழிப்பும் ஆசீர்வாதமும் உண்டாகும்படியாய் தேவ மகிமை இறங்கி வரும்படியாய் தரபோ ருக்கபா சந்து ருமரரபரா இரிகபு ருக்கபரா சந்து ருக்கபரதரபோ. இன்று அற்புதம் நடக்கட்டும். என் இயேசுவின் நாமத்தினாலே அதிசயம் நடப்பதாக. ஆமென். காசு இல்லையே, பணம் இல்லையே, என்ன செய்வதென்று தெரியவில்லையே, யாரிடம் கேட்பேன், என்ன செய்வேன் இந்த அதிகாலையிலே? என் இயேசு தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். ஆமென். எங்களிடம் இருக்கிற, எங்க பேங்க்ல இருக்கிற, கையில் இருக்கிற, வீட்டில் இருக்கிற காசுகளை வைத்து அல்ல. ஓ, எங்கள் பிள்ளைகளுடைய திருமணம், ஆமென், கெட்ட போற வீடு, ஓ, பிள்ளைகள் படிக்க போகிற விஷயங்கள், வேலைக்கு போகிற நாடுகளுக்கு, வெளிநாடுகளுக்கு கடந்து போகிற விஷயங்களிலே எங்கள் பலத்தினாலும் அல்ல, எங்கள் பலாத்கிரமத்தினாலும் அல்ல, எங்களிடம் இருக்கிற காசினாலும் அல்ல, ஓ, தேவ வல்லமையினாலே, தேவனுடைய ஆவியினாலே. ஆமென். ஓ, எங்கள் தேவனுடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே எங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் தம்முடைய மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, எங்கள் பிள்ளைகளின் திருமணங்கள் மாத்திரமல்ல, கட்ட போகிற வீடுகளின் காரியம் அல்ல, வாங்க போகிற நிலங்களின் காரியமும் அல்ல, கிடைக்க போகிற வேலைகள், படிக்க போகிற இடங்கள், ஓ, நடக்க போகிற நன்மையான காரியங்கள், தொடங்க போகிற தொழில்கள், ஓ, இது வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வருகிறதோ இல்லையோ, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஓ, glory வரா சுந்துரு வதரா எரிகபோ சந்தரபோ. இந்த காரியம் அல்ல, எந்த காரியமும் கர்த்தரால் வரும், வருகிறது என்று நாங்கள் தேவனே உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் என் தேவனாகிய கர்த்தர் இன்று செய்கிற அற்புதத்திற்காய், அந்த அற்புதம் இன்று அதிகாலை ஜெபத்திலே தொடங்கும்படியாய். ஆமென். இன்று இப்பொழுதே கபாகாரா சந்துரு கபரதரா சந்துருமதரா துருபதரா சக்கரபோ. இன்று அற்புதம், இன்று ஆச்சரியமான காரியங்கள், இன்று பெரிய மாற்றங்கள், மறுமலர்ச்சிகள், இன்று மகா பெரிய விடுதலையும்
வெற்றியும் செழிப்பும் ஆசீர்வாதமும் உண்டாகும்படியாய் தேவ கரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தெய்வமே, இவைகள் உம்முடைய வார்த்தைகள் சுவாமி. யாரோ பேசின, யாரோ பெரிய மனிதர்கள் பேசின வார்த்தைகள் அல்ல, உம்முடைய வார்த்தைகள். அற்புதங்களை கொண்டு வருகிறதற்காய், கொண்டு வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பரும் ஆத்தும ரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவைகளெல்லாம் ஓ குளோரி, ஒரு நாளும் மகிமை குன்றாத அற்புதமான ரகசியங்கள். இவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை, மாற்றத்தை, செழிப்பை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை நிச்சயமாய் கொண்டு வரும். ஹல்லேலூயா. அப்படி ஜெபியுங்கள், இப்படி ஜெபியுங்கள், அப்படி செய்தா போதும், இப்படி செய்தா போதும். நிச்சயமாய் இந்த தேவ வார்த்தைகள் கோதுமை மணியை போல், பதரை போல் அல்ல, கோதுமை மணியாய், ஹல்லேலூயா, தேவ வார்த்தையாய் உங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். நிச்சயமாய் உங்கள் கண்கள் மாத்திரமல்ல, சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் அதை காணும்படியாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் மகள், மகன், உங்கள் கணவன் கையின் பிரயாசங்கள், வேலைகள், ஹல்லேலூயா, உத்தியோகங்கள், ஊழியங்கள் எல்லாவற்றிலும் பெரிய மாற்றங்களும் மறுமலர்ச்சியும் வரும்படியாய் தேவ வார்த்தைகளை பேசுங்கள். நாளையும் இந்த காரியத்தை குறித்து நாம் தியானிப்போம். நிச்சயமாய் ஒரு மகா பெரிய வெற்றி உண்டாகும். ஹல்லேலூயா, செழிப்பு உண்டாகும். இதை கடைபிடிக்கிறவர்கள் ஒரு நாளும் தோற்று போவதில்லை. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருங்கள், அது நிறைவேறும் என்று தீர்க்கதரிசியானவர் சொன்னது போல தேவ வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாய் போகாது. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுப்புத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. அவரே அவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பிடித்துக் கொள்ளுங்கள், அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென்.